அம்மா அப்பாவுக்கு சோறு போடல, வீடோட பேர் அன்னை இல்லம், அம்மா அப்பா இருப்பது அனாதை இல்லம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. வேஸ்ட்டு. நீங்கள் வீடு வாசலாம் பார்க்காதீங்க. மகிழ்ச்சின்ற விஷயம் உங்கள் லைஃப்லேயே இருக்காது. உங்கள் பொண்டாடி பேச்சு கேட்டு அம்மாவை வந்து அடுத்தவங்க வீட்டில் விடுறது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு கதை, சவுதி அரேபியா நடந்த கதை. அண்ணன் தம்பி, அண்ணனுக்கு 80 வயசு, தம்பிக்கு 70 வயசு, அப்பாவுக்கு 101 வயசு. கோர்ட்டில் சண்டை. என்ன தம்பிக்காரன் போடுறான்னா, எங்கள் அண்ணன் இவ்வளோ நேரம் எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, எனக்கு மிச்சம் இருக்கிற காலத்தை நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன்ட்டு. அண்ணன் நான் கொடுக்க மாட்டேன்றார். எல்லா இடத்துலையும் நீ வச்சுக்க நான் வச்சுக்கிற இடத்துல நான் கொடுக்க மாட்டேன்றாரு. எங்கள் அப்பாவை நான் தான் பார்த்து பண்ணுறாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான். அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன தீர்ப்புனா, தம்பி தான் இனிமேல் பார்த்துக்கணும் அண்ணனுடைய வயசை கருதி அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் கண்ணீர் விட்டு ஆறார். என்னை சொர்க்கத்தினோட வாசல்லேருந்து திறத்துறீங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து சாப்பாடு போடுறது பார்த்துக்கிறது என்னுடைய அடிப்படை கடமை. இது ஒரு விசித்திரமான கேஸு. என்னை ரொம்ப மெய்சிலுக்கு போய்ட்டு அதை படிச்சுட்டு என் நண்பர் ஆனந்தவரனை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். உண்மை சம்பவம் கூட இன்ஃபேக்ட். அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தயவு செய்து அம்மா அப்பாவை கண்கலங்க வைக்காதீங்க. நம்பர் 3, அக்கா தங்கை அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போடாதீங்க. சொத்துக்காக சண்டை போட்டு நீங்கள் வந்து இழந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சண்டை போடாமல் இழந்தாலும் சரி, சண்டை போட்டு இழந்தாலும் சரி. ஆனால் அந்த வலுக்கட்டாயமாக ஒரு இடத்த எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து வேலை பார்க்காது, வீடு வேலை பார்க்காது. அதே போல் கொலை பண்ணி அப்புறம் திருட்டுத்தனம் பண்ணி உங்களுக்கும் எதுவும் நீங்கள் மகிழ்ச்சின்றது ஒரு லைஃப் வரவே வராது. நீங்கள் கொலை பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா? நீங்கள் வந்து அரசாங்கத்துலேருந்து தப்பிச்சிடலாம், ஹைகோர்ட்லேருந்து தப்பிச்சிடலாம், சுப்ரீம் கோர்ட்லேருந்து தப்பிக்கலாம், மேல் கோர்ட்லேருந்து தப்பிக்க முடியாது. அது வச்சு செய்யும் நிச்சயமாக. இன்றைக்கி நல்லா இருக்கலாம் கொலை பண்ணவன், நாளைக்கு நல்லா இருக்க முடியாது. அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பமும் சரி. அதே போல் இந்த மரம் வெட்டுறவன், அப்புறம் வந்து தண்ணீரை விற்பனை செய்பவன், குவாரி தொழில் பொதுவாகவே அது வந்து இல்லீகல் மைண்டு, இந்த சாண்ட் மண் எடுக்கிறது, கல் எடுக்கிறதுன்றது வந்து அது என்ன கல்லாக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இல்லை, இல்லீகல். எடுக்கிற அளவுக்கு எடுக்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் சாராயம் விற்கிறது வந்து மிகப்பெரிய தீய ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே போல் வட்டி தொழில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் கலப்படம், அதே போல் கோவில் சொத்து அபகரிக்கிறது, அப்புறம் கவர்மெண்ட் எடுத்த பட்டா போடுறது, இயற்கைக்கு எதிரான விஷயங்களை. நான் டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், தண்ணியை தூக்கி நொயலாத்தில் விடுறது, இது போன்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் வெகு சில விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இது போன்ற ஆட்களுக்கு இந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ இனிமேல் பார்க்காதீங்க. ஸோ இதுக்குள்ளே நான் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மன பூஜை போடுவோம். அந்த மன பூஜை விமர்சையாக பண்ணுங்கள். உங்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா, அதுலேயும் குறிப்பாக வீட்டில் விதவைகள் இருந்தால் அவங்க கையால் பண்ணுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களோட மகிழ்ச்சி, ஏன்னா அவங்க இருக்கும்போதே செத்த பணம், கணவனை இழந்த பிறகு, அதுவும் வந்து சில இடத்துல டைவர்ஸாக இருக்கும், கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்வாங்க. அவங்கள வைத்து நீங்கள் பூஜை போடும்போது மகிழ்ச்சியோட உச்சக்கட்டத்தில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா சமுதாயம் அவங்களை ஒதுக்கியே வச்சிருந்திருந்த இடத்துல நீங்கள் அந்த மரியாதை கொடுக்கும்போது உங்கள் வீடு செழிப்பாக இருக்கும். புத்தாடைகள் வாங்கி கொடுத்து அவங்கள வரவழைத்து மன பூஜை போடுங்க. நல்ல நாளில் போடுங்க. பொதுவாக அம்மாவுடைய நட்சத்திரமோ மனைவியோட நட்சத்திரமோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு பண்ணுங்கள். சில இடங்களில் ஜோதிடர் நீங்கள் நம்பாதீங்கன்னா உங்கள் இஷ்டம், நம்புறீங்கன்னா பண்ண வேண்டாத மாதங்களில் பண்ணாதீங்க. ஜோதிடர்கள் சொல்கிறத கேளுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும் டாக்குமெண்ட். அப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட கட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்பிக்கையின் பேரில் பண்ணிங்கன்னா முழுசும் நம்பிக்கையின் பேரில் இருக்கும். அது கூட குறைச்சல், அப்புறம் நாளைக்கு வந்து காதை சொல்லிட்டு நிற்கக்கூடாது. நம்பிக்கைன்னா நம்பிக்கையோடு போயிடுங்க. இல்லை நான் பிஸ்னஸாக தான் பண்ணுறேன் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக இருக்கட்டும். ஜன்னல் சைஸ் என்ன, கதவு சைஸ் என்ன, என்ன மரம் யூஸ் பண்ணுவீங்க, என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவீங்க, என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பாத்ரூம் ஃபிட்டிங் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணுங்கள். தவறு கிடையாது. ஒரு சின்ன ஓட்டை போட்டால் கூட அந்த ஓட்டை போடுறதுக்கு ஒரு மிஷின் வேணும், ஒரு ஆள் வேணும். அந்த ஓட்டையை கூட கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கு கூட காஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே எழுத்துப்பூர்வமாக வச்சுட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி, பணம் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதீர்கள். எந்த சூழ்நிலையும் பணம் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதீங்க. பணம் வந்துருன்ற எண்ணத்திலலாம் வீடு பணங்கள்லாம் நோண்டிடாதீங்க. ஓரளவுக்கு வீடு கட்டி முடிச்சிடுன்ற அளவுக்கு பணம் வச்சா தான் பண்ணணும்.
ஒன்ஸ் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக இருக்குன்ற பட்சத்தில் நம்முடைய மக்களில் பெரும்பான்மையானவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அந்த இன்ஜினியரை ஏமாத்துறாங்க, இல்லை அந்த கொத்தனாரை ஏமாத்துறாங்க. அது மிகப்பெரிய சாபம். நம்ம ஒத்துக்கிட்ட பணத்தை கொடுக்கணும். சில இடத்துல இன்ஜினியர் தவறு பண்ணுவாங்க. அவங்க பாட்டு அடித்து விட்டுட்டு எனக்கு 7 லட்ச ரூபா பில்லு கொடுங்க, 8 லட்ச ரூபா பில்லு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. நான் ஒட்டுமொத்தமாக நம்ம மக்களை குற்றம் சொல்லல, ஒட்டுமொத்தமாக இன்ஜினியர்ஸ் நான் தூக்கி பேசல. பட் ஒத்துக்கிட்டீங்க, எல்லாமே எழுத்துப்பூர்வமாக பண்ணப்பட்டாச்சு. எங்கேயோ ஓரிரு குறைகள் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வேலைக்கு 5 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. என் மன நிம்மதி போச்சு, நிறைவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு அந்த கொத்தனார் அந்த வீட்டை விட்டு போனாங்கன்னா, உங்கள் வீடு எப்போவுமே அழுது பண்ணி தான் இருக்கும். கொத்தனாரெலாம் ஏமாத்தாதீங்க, பாவம். அவன் வந்து அந்த வீடு கட்டும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக கட்டியிருப்பான். அவன் நம்மளுடைய கனவு இல்லத்தில் நாம் வசிக்க போகிறோம் அப்படின்னும் போது நமக்கான கனவை நனவாக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கொத்தனாரும் இன்ஜினியர்ஸும். அவங்கள வந்து வறுத்து எடுக்காதீங்க, பேசுனா பேசும்படி கொடுங்க. ஏதாவது இடத்துல நீங்கள் சொல்லிடலாம் அந்த இன்ஜினியர்கிட்ட, எங்கேயாவது எக்ஸீட் ஆகுது அப்படின்னா எங்கிட்ட பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ப்ராப்ளமே வராது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் நம்பிக்கையின் பேரில் தான் பண்ணுவேன். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண மாட்டேன். நான் முழுசாக நம்புவேன். இப்போ என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா ஒருத்தர் கேட்குறாங்க, 1 கோடி ரூபா கொடுத்துருவேன். நான் நாளைக்கு இன்னும் 2 லட்சம்னா கணக்கே கேட்க மாட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு பையன் வேலை பார்க்குறான், என்கிட்ட ஒரு டிரைவர் என்கிட்ட இருக்காருன்னா அவங்களுக்கு பணம் கொடுப்பேன். 5,000 10,000 கொடுத்துருன்னா மிச்சம் என்ன 10 லட்சத்துலனா கேட்பாங்க ஒழிய என்ன செலவு பண்ணான்னு பார்க்க மாட்டேன், கூட்டிகளாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவ்வளோதான். அது போல் தான் நீங்கள் இருக்கணும். அண்டு பிளான் வந்து கிளியராக வந்து வீடு கட்டுறதுக்கு மாதிரி டிசைட் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஏதோ குத்து மதிப்பாக இன்ஜினியர் போட்ட பிளான் சொல்லிவிட்டு அப்புறம் வாஸ்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்தால கூப்பிட்டு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாற்றுறது. ஜோதிடர் வந்து உனக்கு இந்த புதனில் வைக்கணும், வியாழனில் வைக்கணும், சனியில் வைக்கணும், ராகுல வைக்கணும், கேதுல வைக்கணும் வாசம்னு சொல்லி அவங்க ஒரு கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா அப்போ உடனே டிஃப்ரெண்ட் கால் எடுக்கிறது. ஏதாவது ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளான் கிளியராக இருந்ததுன்னா உங்களுக்கும் மன உளைச்சல் இல்லை, கட்டுறவங்களுக்கும் மன உளைச்சல் இல்லை. அப்போ மன உளைச்சல் இல்லாமல் கட்டிங்கன்னா நல்லா மன நிம்மதியோடு நீங்கள் இருப்பீங்க. அண்டு இப்போ நம்ம வந்து 2 வகையான கான்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் எப்படின்னா, லேபர் கான்ட்ராக்ட், மெட்டீரியல் நான் வாங்கி கொடுத்துறேன், வீடு நீ கட்டி கொடுன்ட்டு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, மெட்டீரியலோட பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஜான்சன் டைல்ஸு, இது அனுஜ் டைல்ஸ், ஏதோ ஒரு இது போட்டு, இது வெட்ரிஃபைடு ஏதோ ஒன்று போட்டு அவங்க ஒரு கோட் கொடுப்பாங்க. எதாக இருந்தாலும் சாப்பாடு நம்ம ஸ்கோப் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பிற்காலத்தில் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குறித்த நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் முடியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய இப்போ 20 லட்ச ரூபா வீட்டில் கூட 25,000 50,000 ஆகட்டுமே. எதுக்காக? சாப்பாடு போடுங்க. வேலை செய்கிற அந்த கொத்தனாருக்கும், அந்த மேஸ்திரிக்கும், அந்த சித்தாளருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையும் நான்வெஜ் போடாதீங்க, நான்வெஜ் பண்ணாதீங்க. நிறைய பேர் தளம் போடும்போது மட்டன்லாம் போடுவாங்க, சிக்கன்லாம் போடுவாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. அதே போல் வீடு ஆரம்பிக்கும் போதும் வீடு முடிக்கும் போதும் இந்த கோழி வெட்டுறது, ஆடை வெட்டுறதுக்கு பதில் நீங்கள் வேணால் அது மாதிரி கொத்தனார்கள் ஐடியா கொடுத்தனா கொத்தனார் தலையை வெட்டி இல்லை விரலை வெட்டிக்க சொல்லுங்கள். கோழியும் ஆடையும் வெட்டுறது பாவம். நம்மளுடைய மண்ணில் வாய் பேசாத ஜீவனுடைய கழுத்து அறுபட்டு அதோட ரத்தம் பட்டதுன்னா அது குடும்பம் விளங்காது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் எந்த சூழ்நிலையும் வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வரவன் போகிறவங்களாம் ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம், கேட்காதீங்க. உங்கள் மனசில் என்ன சரின்னு இருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நான் வந்து ஒரு தெற்கு பக்கம் படிக்கட்டு போட்டு கொடுக்குறேன். ஒருத்தங்க ஃபோன் பண்ணி தெற்கில் படிக்கட்டு போட்டால் கல்யாணம் டிலே ஆகும், வந்து ஜோதிடர் சொன்னார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் என்ன பதில் சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க, அப்போ மேற்கிலே போட்டுங்கன்ட்டேன். இது ஜோதிடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னும்போது இப்போ நீங்கள் என்ன நம்பணும், ஜோதிடத்துக்கு நீங்கள் சேர்ப்பீங்கன்னா அது வந்து பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதை பார்க்கணும். இப்போ கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெற்கு மேற்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகாது, உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகாது. அது என்ன நினச்சிங்களோ அதான் நடக்கும். ஏன்னா நல்ல வீடு இல்லையா, கெட்ட வீட்லேயே நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும். நல்ல வீட்டில் கெட்டது நினச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போது அந்த வீடு கட்டி முடித்த உடனே கொஞ்சம் குறை வைத்து இந்த ஹோமம்லாம் முடிச்சிருங்க நல்ல நாள் பார்த்து. அதுக்கப்புறம் ஃபைனல் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போங்க. கிரகப்பிரவேசத்தை ஒரு 10 பேரோடு நிறுத்திங்க. ஊரை கூப்பிட்டு சோறு போட்டுலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடை திரும்ப திரும்ப சுற்றி பார்க்குறது ஒரு பெரிய கந்திஷ்டி. வரவெல்லாம் வந்து கோபாலகண்ணன் பாண்டிச்சேரியில் இருந்தால் சின்ன
அவன் திடீர்னு பார்த்தா ஒரு கோடிக்கு 2 கோடிக்கு வீடு கட்டிட்டான். எங்கேருந்து பணம் வந்துன்னு தெரில. ஏதாவது அரசியல்வாதி பணம் கொடுத்துருப்பான் போல் இருக்கு, இல்லை எவனா ஏமாற்றிருப்பான் போல் இருக்கு. பெரிய வீடு அப்படின்னீங்கன்னா கோபாலகன் அவுட்டு, கால் உடஞ்சிடும், கை உடஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புது வீடு கட்டணுன்னா ஒன்று டெத்து நடக்கும், இல்லைனா வந்து விபத்து நடக்கும். அதுக்கு காரணம் கண்திருஷ்டி. கண்திருஷ்டி இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்தவங்க நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டோம், வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு சோறு போடுங்க, ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் வந்து நல்ல விஷயமும் கூட. நம்ம என்ன சொல்கிறது, புது மனை புகு விழாவை விமர்சையாக கொண்டாடாதீர்கள். அதனால தான் நான் வந்து மன பூஜை அப்பயே நல்லா பெருசாக பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். பொதுவாகவே மழை நல்ல சகுனம். மன பூஜை அப்போ வந்தோம், அது வந்து சன்னமாக வந்தாலும் சரி, பயங்கரமாக வந்தாலும் அது நல்ல சகுனம். தளம் போடும்போது மழை வந்தாலும் நல்ல சகுனம். வீடு வந்து புண்ணியாஜனம் பண்ணும்போது மழை வந்தாலும் நல்ல சகுனம். ஸோ மழை வந்து எப்போதுமே நல்ல சகுனன்றதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் நெகட்டிவான சகுனமாக என்னை கேட்டிருக்காங்க. சரி, முட்டாளுக்கிட்ட போய் நம்ம புத்திசாலித்தனமாக பேச முடியாது, அது உங்கள் கருத்துங்க, எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கூடுமான வரைக்கும் வீடு வந்து உள்ளேயும் வெளியும் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. நான் வீடு கட்ட போகிறேன், அப்படி தான் கட்டுவேன். அண்டு கண்திருஷ்டிக்கு வந்து ஏதாவது பொம்மைகள், இந்த பூசணிக்காயெல்லாம் மாட்டிங்க, தவறு கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம், வீடு வந்து சிறுக கட்டி பெருக வரும். நீங்கள் கலைஞர் வந்து 5 முறை முதலமைச்சராக தமிழ்நாடுக்கு. அவர் வீடு கோபாலபுரம், இன்றைக்கி நீங்கள் போனால் வெளிலேருந்து பார்க்கலாம், 2 ரூமோ 3 ரூமோ தான், தமாத்துண்டு வீடு. கடைசிக்கு அங்கே தான் இருந்தார். எனக்கு தெரிந்த வரைக்கும், எனக்கு ஒரு 2000 அரசியல்வாதிகள் தெரியும், பழக்கம் உண்டு தமிழ்நாட்டில், தெரிஞ்சோ தெரியாமலோ. அதில் யாரெல்லாம் பெரிய வீடு கட்டினா அத்தனை பேரும் அடிப்பட்டான். பணம் வரும், திடீர்னு வரும், உடனே பிரம்மாண்டமாக ஸ்விம்மிங் பூல், டபுள் சீலிங் ஹைட்லாம் போட்டு எல்லாம் தீக்கூட்டில் ஓட்டி அழைச்சி ஒரு 5 கோடி 10 கோடி 15 கோடின்னு வீடு கட்டியிருப்பாங்க. அவன் அரசியல் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடும். அதுலேயும் நான் வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து, ஏன்னா மக்கள் பார்க்குறதே நம்ம பணத்தை வச்சு வீடு கட்டிட்டான்னு தான் பார்ப்பாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், சிறுக கட்டி பெருவாடு யாருக்கு பொருந்துமோ, எனக்கா உங்களுக்கானது கூட 2வது தான். அதனால் அரசியல்வாதிக்கு முழுக்க பொருந்தும். ஸோ சின்னதாக வீடு பிளான் பண்ணுங்கள். அப்போ நாளைக்கு நீங்கள் வந்துட்டு சொக்கலிங்க உங்கள் வீட்டில் மட்டும் 3 பெட்ரூம் இருக்குன்னு கேட்காதீங்க. வீட்டில் இருக்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி கட்டலாம், தவறு கிடையாது. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே எல்லா அம்யூனிட்டிஸ் கொண்டு வரணும், ஜிம் கொண்டு வரணும்லாம் வந்து பிளான் பண்ணுங்க. நீங்கள் ஜிம்முக்கு போங்க, நடக்கணும்னா நடந்து போங்க. வீட்டில் வந்து வாக்கரை போட்டு ஓடிட்டு இருக்காதிங்க, அந்த ஸ்டெப்பரை போட்டு. என்ன இருக்கணுமோ அதை மட்டும் பிளான் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையும் வீட்டில் வந்து ஸ்டோர் ரூம் வேண்டாம். ஸ்டோர் ரூம் நான் சொல்கிறது வந்து பொருட்கள், பழைய பொருட்கள் போட்டு வைக்க விஷயம், அந்த ரூமே வேண்டாம். தேவையில்லாத பொருட்களை புது வீட்டுக்கு போகும்போது ஒழிச்சிருங்க. நாளைக்கு வெக்கேட் பண்ணால் ஒரு 15-20 ஐட்டம் தான் இருக்கணும் வீட்டில். நோ டைமில் வெக்கேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, பொருட்கள் அடைய மகிழ்ச்சின்றது காணாமல் போயிடும். இதை நீங்கள் கவனிச்சிங்க. அண்டு பறவைகள், கால்நடைகள், நாய்கள், மயில், மான், இதெல்லாம் நம்ம வீடு தேடி வந்து சாப்பிடணும். வாயிலா ஜீவனே வந்து சாப்பிடும்போது மனுஷன் வந்து சாப்பிடுவோம். எல்லாரும் சோறு சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் போடுறாங்கன்ட்டு. அவனுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் சோறு சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு மனசில் இடம் வரணும். அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம வீடு இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. வீட்டில் எந்த சூழ்நிலையும் தையல் மிஷினு, ஊஞ்சல் வேண்டாம். அந்த காலத்தில் பிராமி வீட்டில் கும்பத்தில் ஊஞ்சல் போட்டிருந்தோன்னா அந்த போய் நீ கும்போணம் வீட்டில் போய் பார்த்துக்கோ. நகரத்தார் வீட்டில் போட்டாங்க அப்படின்னா நீ அங்கே போய் பார்த்துக்கோ, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு. இப்போவும் சொல்கிறேன், நம்ம பிராமணர் நான் எல்லா விஷயத்தையும் நான் பிராமணர் தூக்கி பேசுவேன். ஆனால் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பிராமின் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரன், பேத்திகள், மகன், மகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, வெளிநாட்டில் இருக்காங்க. அது ஒரு அநாத வாழ்க்கை, அது ரொம்ப சங்கடமான வாழ்க்கை. அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது அம்மா அப்பா, நம்முடைய மக்களோடைய, நம்முடைய மனைவியோட, நம்மளுடைய குழந்தைகளோட நாம் இருக்கணும். ஸோ இது நீங்கள் கவனம் வச்சுங்க. அப்போது வீட்டில் வந்து தையல் மிஷின் வந்து ஏன் வச்சுப்பாங்கன்னா, கிழிஞ்சு போனால் சின்ன சின்ன விஷயம் நான் தைச்சிக்கலாங்க. அது ஏழ்மை மனப்பான்மை. நான் 3-4 காரணங்களுக்காக வேணான்னு சொல்கிறேன். அது மிக முக்கியமான காரணம், வீடு கட்டும் போதே தையல் மிஷினோட உள்ளே போகிறாங்கன்னா, சும்மா தானே இருக்கேன், நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க, அதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, அது ஏழ்மை மனநிலையில் தான் உங்களை அதை வச்சுருக்கோம் அந்த வீடுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அண்டு மாஸ்டர் பெட்ரூமில் கண்ணாடி வேண்டவே வேண்டாம். அது யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும். மாஸ்டர் பெட்ரூமில் கண்ணாடி வேண்டாம், முகம் பார்க்குற கண்ணாடி. அது வந்து உங்களுடைய ஒரே ரூமாக இருக்கும், வார்ட்ரோப் இருக்கும், அதில் கண்ணாடி வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க, அதுலேயும் இருக்கக்கூடாது. மினிமலிஸ்ட் லைஃப் லீட் பண்ணுங்கள். அந்த ஜாப்பனீஸ் புக்கு மினிமலிஸ்ட் ஒரு புக்கு உண்டு. அது வந்து நீங்கள் வாங்கி படிச்சுன்னா சொல்லுங்கள், ஒரு 100 ஐட்டத்துக்குள்ளே லைஃப் அடைக்கிடலாம். ஒரு பேனா இருக்குன்னா ஒரு பேனா போதும், வேணால் 2வது பேனா வச்சுக்கலாம், 200 பேனா வச்சுக்கலாம், அர்த்தம் கிடையாது. அது போல தான், என்ன அவசியமோ அதை மட்டும் வச்சுங்க. பேப்பர் தயவுசெய்து வாங்காதீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாங்கினா தயவுசெய்து டிவி ட்ராமா பார்க்காதீங்க. டிவியே இல்லாமல் இருந்தால் வீடு உருப்படும்.
செப்டி டேங்க் வந்து ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணுங்கள். அது வந்து பூமியை நாசமாக்குற மாதிரி செப்டி டேங்க் போட்டிங்க, காசு மிச்சப்படுத்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸு கொடுக்கும். நீங்கள் இப்போ எதை கொடுக்கலாம் அது பல மடங்காக பெறுவீங்க. பூமியை கெடுக்கிறீங்கன்னா உங்கள் உடம்பு கெடும். பூமி வேறு இல்லை, உங்கள் உடம்பு வேறு இல்லை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. அதே போல் வாட்டர் வந்து ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்பர் 2, இந்த வாட்டர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா, நம்ம பொதுவாக மோட்டர் போடும்போது கிராமத்து இடங்களில் தண்ணி நிறைய இருக்கும், அது பாட்டு வழிஞ்சு ஓடிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு மீட்ரு போட்டு அது வந்து ரொம்பனா உடனே கட்டாகிற மோட்டர் கட்டாகிற மாதிரி அமைப்பு ரெடி பண்ணிங்க. எந்த சூழ்நிலையும் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மூலையில் வெயிட் வைக்கக்கூடாது. அதே போல் கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் இருக்கும், இருந்தாகணும், இருந்தால் ஓப்பன் பண்ணி வைங்க. அமெரிக்காவில் எனக்கு குளிர் இருக்குன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். வீடு சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு. வடகிழக்கு நீண்டு இருக்கக்கூடாது. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஈசானியம் நீண்டு இருக்கணும், நார்த் ஈஸ்ட் நீண்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று நீளுதுன்னா ஒன்று தென்கிழக்கு அல்லது வடமேற்கு குறைஞ்சி ஆகணும். ஒன்று நீண்டதுன்னா ஒருத்தருக்கு நல்லதுன்னா இன்னொருத்தருக்கு கெடுதல்ன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அண்டு தென்கிழக்கு, தென்மேற்கு, கிழக்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி, வடக்கு நடுப்பகுதி, தெற்கு நடுப்பகுதி, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, ஈஸ்ட் சென்டர், வெஸ்ட் சென்டர், நார்த் சென்டர், சவுத் சென்டரில் செப்டி டேங்க் வரக்கூடாது. அதே போல் சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட்டில் கிணறு, போரு, அந்த பஞ்சாயத்து தண்ணிக்கான பள்ளம் வரவே கூடாது. வடகிழக்கில் உயரமான மரங்கள் வேண்டாம், இருந்ததுன்னா விட்டுருங்க. நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போகிறேன், அங்கே பெரிய தேக்கு மரம் இருந்தது, கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்கன்னா பச்சை மரத்தை போய் வெட்டி நமக்கு என்ன புண்ணியம், நமக்கு தான் பாவம். தென்மேற்கு வடகிழக்கில் அந்த பவர் ஜென்ரேட்டரை வைக்காதீங்க. நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய அன்னதானங்கள் போன்ற விஷயங்கள் பண்ணுங்கள். வருஷத்தில் 365 நாளில் 300 நாள் வேலை பாருங்கள். 50 நாள் உங்கள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். 15 நாள் கோவிலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கோயிலுக்குன்னா பிராமணர்களுக்கு அந்த கோயில் அர்ச்சகர்களுக்கு கொடுக்குறது நான் சொல்லலை. கோவில் டெவலப்மெண்ட்டு அரசாங்கம் தான் இருக்குது, ஆனால் அரசாங்கம் எல்லாத்தையும் பண்ணாது. அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்குது பதில் நாம் என்னெல்லாம் வந்து போகிற இடத்துக்கு பண்ண முடியுமா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க உண்டு, அது அந்த மல்லசமுத்திரம் பக்கத்தில், அவங்க பரமக்குறிச்சி பரமகல்யாணி கோயிலுக்கு போனப்போ அங்கே டாய்லெட் இல்லை. உடனே 5000 ரூபாய் யாருக்கும் அமுச்சு விட்டாங்க. பட் அந்த பணம் யூஸ் பண்ணாமல் அப்படி தான் வச்சுருக்கோம். அதுபோல் பாருங்கள், உங்கள் ஆங்கிளில் இப்போ உங்களுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அடுத்த பெண்ணுக்கும் அதுதான், அடுத்த ஆணுக்கும் அதுதான் போது எதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியுமோ அது போன்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள். நம்மளால் கோயில் தனியாக கட்ட முடியாது. வேணால் ஒரு பிள்ளையாரை வச்சு ஒரு சின்ன கோயில் கட்டிக்கலாம் மொழியை, ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி கோயிலாக நினச்சி பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த கோயிலை பாதுகாக்கிற வேலைக்கு நம்ம செலவு பண்ணலாம். நிறைய பாடசாலைகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம வந்து தமிழ் அப்படின்றத பெருமை கொள்வோம். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சமஸ்கிருதத்தை போய் ஏன் நம்ம வந்து வெறுக்கணும்? ஏன் சமஸ்கிருதத்துக்கும் நமக்கு என்ன பிரச்சனை? சான்ஸ்கிரிட் இருந்துட்டு போட்டுமே. நம்மளுடைய இந்து மதத்தில் சாமிகளை வந்து வழிபடுவதற்கு சான்ஸ்கிரிட்டு, தமிழ் எது பிடிச்சிருக்கோ பண்ணிட்டு போங்க. அதுக்காக ஏன் சான்ஸ்கிரிட்டை கொல்லணும்னு ஆசைப்படணும்? ஸோ அந்த பாடசாலைகள் வளரட்டும். எவ்வளோ பிராமணர்கள், அதாவது எல்லாருமே ஆண்டாள் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், சமயபுரம் கோயில், திருப்பதி தான் பெரிய கோயில், பழனி கோயில் தான் நம்ம பண்ணணும்லாம் கிடையாது. ஆயிரக்கணக்கான கோயிலில் ஒரு வேலை சம்பளம் 300 ரூபாய் 400 ரூபாய் வாங்கிட்டு எத்தனையோ அர்ச்சகர்கள் இருக்காங்க. அவங்க பிராமணராக இருக்கலாம், உடையாராக இருக்கலாம், மீனவர் வெள்ளாளர்களாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் கோயிலில் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் வரைக்கும். இப்போ இன்னி கூட ஒருத்தங்க கேட்டாங்க, எனக்கு சித்ரான்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அமெரிக்காவில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஒரு பசு கொடுத்தாங்க, ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தோம். கரெக்டாக பண்ணோம். அவங்க அதை அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் எனக்கு வாங்கி கொடுக்கணுன்னு. கரெக்டாக எனக்கு ஒரு அம்மா ஜெயந்தின்னு ஒருத்தவங்க வந்து செங்கல்பட்டுலேருந்து வராங்க. ஒரு நல்ல நேர்மையான ஒரு அர்ச்சகர் வந்து எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்தா குடும்பத்தையும் பார்த்துப்பேன், கோயிலையும் பார்த்துப்பேன்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்கள லிங்க் பண்ணி விட்றாங்க. ஸோ இது போல் ஏதாவது சம்பாதிச்சு எனக்கு சட்டை வாங்கணும், வாட்ச் வாங்கணும், பேண்ட்டை வாங்கணும், லேண்டை வாங்கணுன்றதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் சொசைட்டிக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். அது பண்ணுற பட்சத்தில் ரொம்ப நிறைவாக நிம்மதியாக இருப்பீங்க. அண்ட் ஃபைனலி ஒய்ஃப் ஹாப்பி, லைஃப் ஹாப்பி, இதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் எல்லோருமே நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ இந்த வீடியோ நிச்சயமாக துணையாக இருக்குன்னு நம்புகிறேன்.